ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி மில்லட் வச்சு ஒரு மட்டன் பிரியாணி செய்கிறேன். சிறுதானியம் மில்லட், அதில் என்னெல்லாம் செய்யலான்னுட்டுன்னு காமிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கேட்டிருந்தாங்க நார்த்லேருந்து. ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 3 லவங்கு போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் ப்ளஸ் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். என்னன்னாக்கா இதில் அந்த ஸ்பைசஸ் வந்து அரிசியில் செய்கிறாப்பில் நிறைய இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது. ஸோ மைல்டாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு போட்டாச்சுனாக்கா போதும். பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போடுறேன். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த எண்ணெயிலே வதங்கி வந்தாக்கா நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது. இஞ்சி பூண்டு போடும்போது அடியில் பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த தக்காளியெல்லாம் அதோடவே நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்துடும். பின்ன வந்து கொஞ்சம் அந்த மில்லட்டை நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற போட்டு இதில் போட்டுடலாம். அரிசி யூஸ் பண்ணுறப்ப அப்படியே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய அந்த சிறுதானியெல்லாம் போட்டாச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. எப்போவும் அரிசியிலே செய்கிறது, பாசுமதியில் செய்கிறது. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து அந்த மில்லட் வச்சு செஞ்சுருக்கேன். இது எல்லோரும் இப்படி செய்யலாம். சேம் ரேட் வந்துடும் நம்மளுக்கு. பாசுமதி அரிசி இது ரெண்டுமே சேம் ரேட் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மில்லட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது குக்கும்பர், அனியன் அண்ட் லைம். இது ஆல் டு ஆல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பெஸ்ட்டு. அப்பப்போ அரிசியை சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.